Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொடுத்திருக்கிற பிளாக் டயகிராம்ல இருந்து ஸ்டடி ஸ்டேட் எரரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். When subject to a unit step input, the closed loop control system shown in the figure will have a steady state error of dash. இப்போ என்ன இன்புட் கொடுத்திருக்காங்க? யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிற பிளாக் டயகிராமுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டடி ஸ்டேட் எரர் என்ன வருது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த பிளாக் டயகிராம்ல r of sங்கிறது இன்புட், y of sங்கிறது அவுட்புட். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா வித்தின் இந்த சிம்பலுக்குள்ளார 3 கொடுத்திருக்காங்க. एक्चुअली இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா இன்டகிரேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த பிளாக் டயகிராமை சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு மாத்திட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வருது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபை நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படினா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நோட மார்க் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிட்டு. நோட் எப்படி மார்க் பண்ணுவீங்க? இன்புட் ஒரு நோடு, பிரான்ச் பாயிண்ட் ஒரு நோடு, சம்மிங் பாயிண்ட் ஒரு நோடு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்கு, இது அவுட்புட். அப்ப டோட்டலா எத்தனை நோடு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 நோடு வருது. இன்புட், அவுட்புட், சம்மிங் பாயிண்ட், பிரான்ச் பாயிண்ட் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நோட அசைன் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 6 நோடு இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. 6 டாட்ஸ் வச்சுட்டு இந்த 6 டாட்டையும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து ரஃபா தான் போடுறேன். ஏன்னா ஒரு கையில கேமரா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில நான் எழுதுறதுனால மேபி உங்களுக்கு ஷேக் ஆகலாம். அதே மாதிரி டயகிராம் கொஞ்சம் நீட்டா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலாம். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இப்ப பாருங்க 1க்கும் 2க்கும் இடையில எதுவுமே இல்ல கெயின் வேல்யூ. சோ அதனால நம்ம அங்க வந்து 1 ன்னு எடுத்துக்கிறோம். 2க்கும் 3க்கும் இடையில எதுவும் இல்ல. சோ அங்கேயும் 1 ன்னு எடுத்துக்கிறோம். 3க்கும் 4க்கும் இடையில நமக்கு வந்து இன்டகிரேட்டர் இருக்கு. சோ இன்டகிரேட்டர்ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நோட மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவுல நமக்கு இன்டகிரேட்டர் இருக்கு. சோ இன்டகிரேட்டர்ங்கிறதுனால நம்ம அதை எப்படி எழுதலாம்? 3/s ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து 4க்கும் 5க்கும் நடுவுல இந்த கெயின் வேல்யூ இருக்கு. சோ இங்க வந்து 2/s+2 ன்னு இருக்கு. அடுத்து 5க்கும் 6க்கும் நடுவுல எதுவும் இல்ல. சோ அங்க வந்து 1 வேல்யூ. அடுத்து பாருங்க 5க்கும் 3க்கும் நடுவுல நமக்கு வந்து ஃபீட்பேக் பாத் இருக்கு. சோ 5க்கும் 3க்கும் நடுவுல. சோ அப்ப இங்க ஒரு லூப் போட்டுக்கோங்க. சோ இங்க வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு? நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அத -1 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2க்கும் 4க்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க 4 இருக்குங்களா? சோ இங்க 2 இருக்கு. சோ அப்போ 2க்கும் 4க்கும் நடுவுல. சோ 2 4 இதுக்கு நடுவுல டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இங்க -1. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிளாக் டயகிராம சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு மாத்திட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் பாத் எப்படி பார்ப்போம்? இன்புட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட்ல கொண்டு போய் முடிக்கிற மாதிரி பார்க்கணும். சேம் டைரக்ஷன்ல, ரிவர்ஸ் ஆகக்கூடாது மறுபடியும். கரெக்ட்டுங்களா? சரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் நமக்கு என்ன? 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6. அப்ப இது ஒரு ஃபார்வர்ட் பாத். அப்ப என்ன வேல்யூ வரும்? 1 × 1 × 2 3/s × 2/s+2 × 1 ன்னு வரும். சோ அப்ப நம்ம வந்து P1 வந்து 3/s × 2/s+2. சோ அப்ப வந்து 6/s × s+2 ன்னு எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். அதே மாதிரி செகண்ட் ஃபார்வர்ட் பாத் பாருங்க. 1ல இருந்து 2, 2ல இருந்து 4, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6. சோ அப்ப உங்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு பாருங்க? 1 -1 அடுத்து 2/s+2 × 1 ன்னு இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? -2/s+2 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இது வந்து செகண்ட் ஃபார்வர்ட் பாத்.
ஓகேங்களா? அடுத்து வரதா பார்த்துருக்கான்னு பாருங்க. இல்லை, 2 ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லூப் கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவல் லூப். லூப்புங்கிறது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே கொண்டு வந்து முடிக்கணும். ஸோ 3 to 4, 4 to 5, மறுபடியும் 5ல இருந்து 3. இது ஒரு லூப். அடுத்து நீங்கள் சொல்லலாம் 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, மறுபடியும் 4ல இருந்து 2 அப்படின்னு. 4ல இருந்து 2 வரல பாருங்க, டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டாக இருக்கு. அப்போ எத்தனை லூப் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லூப் தான். ஸோ P11. ஸோ P11 is equal to 3/s into 2 divided by s plus 2 into இங்கே என்ன இருக்கு? -1 இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? -6 divided by s into s plus 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இண்டிவிஜுவல் லூப்போட கெயின் ஒரே ஒரு லூப் தான் இருக்கு நமக்கு. கரெக்டுங்களா? ஒரு லூப் தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு லூப்போட வேல்யூ எழுதிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது? According to Mason's gain formula, transfer function is equal to 1/del into 2 forward path இருக்கிறதுனால P1 del 1 plus P2 del 2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஸோ P1 P2 நமக்கு தெரியும். அடுத்து del 1 del 2. del 1ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் எடுத்துட்டு அந்த பாத்தில் எந்த லூப் டச் ஆகலன்னு பார்க்கணும். எல்லா லூப்பும் டச் ஆகுது. இருக்கிறது ஒரு லூப் தான், அந்த லூப் டச் ஆயிருது. அதே மாதிரி செகண்ட் ஃபார்வர்ட் பாத் எடுத்தீங்கனாலும் அந்த லூப் டச் ஆகுது. அதனால del 1 del 2ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? ஸோ அதுக்கு முன்னாடி டெல்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ del is equal to 1 minus of இண்டிவிஜுவல் லூப்போட கெயின் வேல்யூ. நமக்கு எவ்வளோ வந்தது? -6 divided by s into s plus 2 வந்தது. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? 1 plus 6 divided by s into s plus 2 வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து டெல்டாவோட வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ s into s plus 2 plus 6 divided by s into s plus 2. இது டெல்டாவோட வேல்யூ. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது நமக்கு? அவுட்புட் டிவைடட் பை இன்புட். y of s divided by r of s is equal to. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா P1ஓட வேல்யூ என்ன? 6 divided by s into s plus 2 into del 1ஓட வேல்யூ 1 plus P2ஓட வேல்யூ என்ன? -2 divided by s plus 2 இருக்கு. ஓகேவா? divided by delta. ஸோ டெல்டா நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. divided by s into s plus 2. இப்போ நான் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். இப்படி எல்சிஎம் எடுக்கிறப்போ s into s plus 2. ஸோ இங்கே என்ன வரும்? நமக்கு 6 வரும். இங்கே -2 into sன்னு வரும். ஏன்னா இங்கே s டேர்ம் மிஸ் ஆகுதுல்ல, அதனால மல்டிப்ளை ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே மேலே இருக்கிற அந்த டினாமினேட்டர் டேர்மும் கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 6 minus 2s divided by s into s plus 2 plus 6ன்னு வரும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நம்மளோட எய்ம் என்ன? ஸ்டடி ஸ்டேட் எரர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு வந்து y of s divided by r of s ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா y of s கண்டுபிடிக்கிறேன். அப்போ y of s is equal to r of s into அங்கே என்ன ஆல்ரெடி என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ அங்கே நமக்கு என்ன வேல்யூ வந்தது? நமக்கு பாருங்கள் 6 minus 2s divided by, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 6 minus 2s divided by s into s plus 2 plus 6 தானே வந்தது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? r of s into 6 minus 2s divided by s square plus 2s plus 6ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? y of s கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததுன்னு நம்ம ஸ்டடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா ESS is equal to limit s tends to 0 s into E of s. ஓகே, இப்போ எனக்கு வந்து E of s ஓட வேல்யூ தெரியணும். அப்போ தான் நான் ஸ்டடி ஸ்டேட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு எரர் சிக்னல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும்? R of s இருக்கு. ஓகே,
ஸோ இங்கே வர்றது தான் நமக்கு வந்து E of S. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இந்த பிளாக்ல இருந்து அவுட்புட் வந்து Y of Sன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த Y of S தான் கொண்டு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இப்படி கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம இந்த E of S எப்படி எழுதிடலாம், R of S minus Y of Sன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ E of S is equal to R of S minus Y of Sன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ R of S அப்படியே வச்சுக்கோங்க. Y of S நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். R of S into 6 minus 2S divided by S square plus 2S plus 6ன்னு எழுதியிருக்கோம். கரெக்டா? இப்போ இங்கே R of S காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துருங்க. R of S வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 minus 6 minus 2S divided by S square plus 2S plus 6ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, யூனிட் ஸ்டெப். அப்போ வந்து நமக்கு வந்து இங்கே என்ன வரும், 1 by Sன்னு வரும். ஸோ 1 by S into 1 minus 6 minus 2S divided by S square plus 2S plus 6. கரெக்டுங்களா? இது வந்து E of S ஓட வேல்யூ. இப்போ நான் ஸ்டடி ஸ்டேட் எரர் கண்டுபிடிக்கிறேன். ES is equal to limit S tends to 0 S into E of S ஓட வேல்யூ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 1 by S into 1 minus 6 minus 2S divided by S square plus 2S plus 6. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற எஸ்ஸும் இங்கே இருக்கிற எஸ்ஸும் கேன்சல் ஆயிரும் எனக்கு. கரெக்டா? கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது எப்படி எழுதலாம், எஸ்ங்கிறது வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே 1 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. 1 மைனஸ் இங்கே மேலே வந்து 6, 2 into 0 0 ஆயிரும், டிவைடட் பை கீழே வந்து 0 ஸ்கொயர் 0, 2 into 0 0, இங்கே என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. அப்போ 6 by 6 நமக்கு என்ன ஆகும், 1 ஆகும். ஸோ அப்போ 1 minus 1 என்னது, 0. அப்போது இதில் நமக்கு ஸ்டடி ஸ்டேட் எரரோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. அப்போது இந்த ப்ராப்ளமில் இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 0. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரர் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ பிளாக் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் போட்டுருங்க. போட்டுட்டு அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. ஸ்டடி ஸ்டேட் எரருங்கிறது லிமிட் S tends to 0 S into E of S. E of S கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.